அப்பா முதல் வியாபாரத்தை உங்க கையாலே ஆரம்பிச்சு வைப்பா. சிவன் சார் சொன்ன மாதிரி இந்த கடை 100 கடையா பெருகணும்பா. அம்மா பூ வாங்கி கொடுப்பா. உள்ள போ. முதலாளி அம்மா மாமா பூ கொடுங்க. இந்தாங்க மாமா. நீங்களே உங்க கையால அம்மாக்கு பூ வச்சு விட்டுருங்கப்பா. இது சூப்பர் ஐடியா. அப்பா வச்சு விடுப்பா. இரும்பு. வாழ்த்துக்கள் மாமினா. ரொம்ப நன்றி சார். உங்களால தான் இந்த கடையை ஆரம்பிக்க முடிஞ்சது. உங்க திறமைக்கு தான் கொடுத்திருக்கேன். நல்லபடியா நடத்துறீங்கன்னா அதுவே போதும். சரிங்க சார். ஓகேவா மனோஜ், வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரோஹினி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இப்போ உங்க ஃபேமிலில ஏதோ இஷ்யூ இருக்குன்னு. ஆக்சுவலி ரோஹினி சொல்லிதான் எங்க மேடம் இந்த ஆர்டரை உங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஆனா அவங்க ஓவர் ஆட்டிடியூட்னால தான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன். உங்களுக்காக ரோஹினி வந்து பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். ஒரு 60 வீட்டுக்கான ஹோம் அப்ளையன்சஸ் ஆர்டரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிஜமா சார்? எஸ். Thank you சார். இந்த ஆர்டர் கொடுக்கறதே ரோஹினினால தான். நீங்க அவங்களோட இருக்கிற இஷ்யூவை சரி பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டரை அவங்களோட சேர்ந்து பண்ணுங்க. மனோஜ், நீங்க மத்த டீடைல்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல வந்து பேசுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you சார். வர ரோஹினி. ஓகே சார். மனோஜ், நான் என்னைக்குமே உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சிருக்கேன். இப்ப நான் உன் பிசினஸ் பார்ட்னர். அது மட்டும் இல்ல, எப்பவுமே நான் தான் உன் லைஃப் பார்ட்னர். அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அவளால இந்த ஆர்டர் உனக்கு வேணுமாடா? பார்ட்னர் வேற சொல்லிட்டு போறா. மா, ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு. இப்போ இந்த ஆர்டர் கிடைச்சாதான் இந்த கடன் எல்லாத்தையும் அடைக்க முடியும். இத சாக்கா வச்சு அவ உன்னோட சேரணும்னு நினைக்கிறாடா. அவ நினைச்சா மட்டும் போதுமாமா? நான் அப்படி நினைக்க மாட்டேன். இது ஜஸ்ட் பிசினஸ். இதை விட அதை அப்புறம் பேசிக்கலாம். ரவி ஹோட்டல் காண்டி எவ்வளவு உழைச்சிருக்கான். அவன் வாழ்க்கையில ஏன் விளையாடுற? உனக்கு 2 நாள் டைம் தர. அதுக்குள்ள ரவி பொண்டாடிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ரவியை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடு. இல்லனா இந்த ஹோட்டல் இருக்காது, நீ இருக்க மாட்ட. வாங்க சரி நீங்க சொல்லுங்க. என் பையனுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 60 வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் சப்ளை பண்ற ஆர்டர். ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம். அந்த ஆர்டர் ரோஹிணி மூலமா தான் வந்திருக்கு. ஓஹோ. இவனும் ரோகிணியும் சேர்ந்து தான் அந்த ஆர்டரை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கு மேடம். அந்த ஆர்டரை விடவும் முடியாது. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். அப்படி பண்றதுனால இவங்க டைவர்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு வருமா மேடம்? ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்றதால டிவோர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா இந்த பிசினஸ் பண்ணும்போது 2 பேத்துக்கும் திரும்ப புடிச்சு போய் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா டிவோர்ஸ்ல பிரச்சனை தான் வரும். என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். ஆமா மேடம், என்னால அவ கூட இனிமே வாழவே முடியாது. இந்த பிசினஸ்க்காக தான் வேற வழி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன். கேஸ் நடக்கிறதுனால அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கேஸ் டீடைல்ஸ் பத்தி எதுவும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அப்புறம் ரோகிணி கல்யாணம் ஆனதை மறைச்சதை தவிர வேற என்னென்னலாம் போய் சொல்லிருக்காங்க, என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்க, அது வேற யாருக்கு நல்லா தெரியும்? மேடம், எங்களை விட என் தம்பி முத்து மீனாவுக்கும் தான் அவளை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா அவங்க தான் அவளை பத்தி முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவங்களையும் ஹியரிங்க்கு வர சொல்லுங்க. உங்ககிட்ட நானே கேட்டுக்கிறேன். சரிங்க மேடம், நான் சொல்லிடுறேன். ஹாய் மனோஜ், எப்படி இருக்க? எதுக்கு வந்த? கரெக்ட் பண்ண. எது? அந்த ஆர்டர்ல இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட்ல நம்ம கரெக்ட்டா அனுப்பணும். அது சொன்னேன். ஜீவா மேடம், முதல்ல 15 வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் கொடுக்க சொல்லிருக்காங்க. அதுக்கான இன்வாய்ஸ் ரெடி பண்ணனும். பாஸ், இப்போ அவங்க சொல்றத செஞ்சிரலாமா? ஏன் அவர்கிட்ட அப்படி கேக்குற? முன்னாடி நீங்க பாஸோட வைஃப், இப்போ நான் அவரோட வைஃப் தான். அதான் டைவர்ஸ்க்கு போயாச்சுல. இன்னும் கிடைக்கலல்ல. அதுவும் இல்லாம இந்த பிசினஸ்ல நான் சொல்றதையும் கேட்டுதான் ஆகணும். ஜீவா, நான் இன்வாய்ஸ் ரெடி பண்ணிடுறேன். அதுக்கான அமௌண்ட்டை நீங்க 2 பேரும் தான் டிசைட் பண்ணணும். ஆமாமா, நீங்க தான் ஃபைனல் பண்ணணும். ஃபைனல் பண்ணிடலாம். அதுக்காக தானே வந்திருக்கேன். அந்த ஆர்டர் லிஸ்ட கூட ஜீவா. மனோஜ், இதெல்லாம் பாரு, ரெக்டா இருக்குல்ல, செக் பண்ணிக்கோப்பா. எல்லாம் சரியா தான் இருக்கு. அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? எது? இல்ல, அமௌண்ட்லாம் ஃபைனல் பண்ணணுமே, அத கேட்டேன். ரொம்ப கூலா இருக்குல்ல? என்னது? நம்ம கொடுக்க போற ஏசி எல்லாம் சொன்ன. ஒரு டன்ல 7, 2 டன்ல 13. கரெக்டா? அடுத்த ப்ராடக்ட் என்ன மனோஜ்? ஏய், நீ தள்ளி நின்னு பேசு. ஏன், நான் எப்பவுமே இப்படிதானே உன்கிட்ட பேசுவேன். அப்ப இருக்கலாம், இப்ப வேண்டாம். என் மனசுல ஒண்ணுமே இல்ல. உன் மனசுல தான் ஏதோ இருக்கோ என்னமோ. இந்த பிசினஸ்க்காக தான் உன்னை நான் இந்த ஷோரூம் குள்ளேயே விட்டுருக்கேன். அதனால தான் இப்ப நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மத்தபடி என் மனசுக்குள்ள ஒண்ணும் இல்ல. நீ என்ன பிசினஸா பாக்குறேன், நான் உன்னை மனோஜா பாக்குறேன். நான் என் மனோஜ் கிட்ட எப்பவுமே எப்படி பேசுவேனோ அப்படிதானே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் உன் மனோஜ் இல்ல. என்னைக்குமே நீ ஏன் மனோஜ் தான். என் மனோஜ் என்னைக்குமே என் மனசை விட்டு போக மாட்டான். எப்பவுமே நீதான் முக்கியம் மனோஜ். நீ எப்போ என் மனசு விட்டு போயிட்ட. பிசினஸ் மட்டும் தான் முக்கியம். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு. எது வந்தாலும் ஜீவா உன்கிட்ட பேசுவா. ஓகே மனோஜ், உனக்கே ஒரு நாள் என்னை பத்தி புரியும். என் மனசுக்குள்ள மனோஜ் மனோஜ்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஓ மனசுக்குள்ள ரோஹிணி ரோஹிணின்னு ஒரு நாள் சத்தம் கேக்கும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சந்தோஷ், உங்க ஃப்ரெண்ட பத்திரமா பாத்துக்கோங்க. அவர் என்னைக்குமே எனக்கு தான் சொந்தம். இந்த பிசினஸ் முடியற வரைக்கும் பேசாம நான் சாமியார் ஆயிட்டுமா? நான் மாலை போடலான்னு இருக்கேன். நல்ல முடிவு தான் ப்ரோ. ஆனா மத்தவங்களுக்கு நீ பயந்த மாதிரி ஆயிடுமே. ஓ, அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா? நான் மாலை போடாமலே ஸ்ட்ராங்கா இருந்து காட்டுறேன்.